படம் வந்து என்னோட 4வது படம். ஆனால் என்னோட முதல் படம், என்னோட கடைசி படம் மாதிரி தான் வேலை பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது அதுக்கான ரிசல்ட்டை பார்க்கணும். ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி 2 படத்துல வந்து வில்லனா நடிச்சிருக்காரு. அந்த ஹீரோ அந்த வில்லனை வந்து ஹீரோவா நடிக்க வைக்கணும்ன்ற ஐடியா எப்படி வந்துச்சு? வேற வழி இல்லாமல் வந்துச்சு. ப்ரொடக்ஷன்ல வந்து இது வச்சு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவர் வில்லனா பண்ணியிருக்காரு. அந்த படத்துல வில்லனா பண்ணியிருக்காரு. இந்த இந்த படத்துல தப்பா பண்ணிட்டாருன்னா இந்த படத்துக்கே வில்லன் ஆகிடுவாரு. அதனால எப்படி இருக்கும்னு தெரிலன்னு தான் யோசிச்சேன். அப்புறம் நான் நேரில் மீட் பண்ண பேசின ஒர்க் ஷாப்லாம் பண்ணும்போது விஜய் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு தோணுச்சு. இன்னைக்கு ஆடியன்ஸாக படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து அந்த பையன் பக்கத்து பையனாக தெரியுறான். அவன் அழுதானா அழுக வருது. அவன் ஒரு வில்லனா பார்க்கல, ஹீரோவும் பார்க்கல, நம்ம பையன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ சத்யான்ற ஒரு கதாபாத்திரமா அவன் போய் சேர்ந்துருக்கான்னு தான் நான். பேர் இல்ல, அது நம்பர். சும்மா படத்துக்கு பேர் தான் வைக்கணுமா, நம்பர் வைக்கலாமே அப்படின்னு நினைச்சது. அப்படி இல்லை, நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வயசுல இருக்கிற தடுமாற்றம் தான் படமே. அதனால அப்படி வச்சோம். வேற ஒரு நியூமராலஜி பார்த்துலாம் வைக்கலாம். ஆமா ஆமா, பண்ண மாட்டேன். அப்படி இல்லை, ஆடிஷன் அயோத்தி பார்த்தேன். அதில் ஒரு அட்டகாசமாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு 21 வயசில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணுன்றது தான் ஐடியா. வெள்ளத்தோலுக்காக இல்லை ஒயிட் ஃபெட்டிஷ்காக எல்லாம் பண்ணல. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் அந்த பொண்ணு